ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, நான் வந்து எங்கள் பழைய வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே எங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்க அவங்க தோட்டத்தில் முளைக்கீரை போட்டிருந்தாங்களாம். அதனால் 2 கட்டு கீரை பறிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ நம்ம எப்படி இந்த கீரையை விளைய வைக்கிறதுங்கிறத பற்றி என்கிட்ட சொன்னாங்க. சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீட்லேயும் இடமெல்லாம் சும்மா இருக்கே, சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணிவிட்டு 2-3 வருஷமாக காய்கறியெல்லாம் போட்டிருந்தோம். இந்த வருஷம் காய்கறி போடலை. அதுக்காக பார்த்துக்கிட்டு சரி நம்மளும் செடி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஏதாவது கீரை விதையோ வெண்டி விதை ஏதாவது ஒன்று போட்டு விடுவோன்ட்டு நான் இப்போ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த கீரையை பார்த்தோன்னே என் மனதுக்கு என் கண்ணுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாகவும் இதமாகவும் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம இடத்துலையே விளைஞ்ச கீரையை நம்ம பறித்து சாப்பிடும்போது நம்ம விவசாயத்தை பற்றி 2 பேருக்கு சொல்லணுன்னா இதை வச்சு நம்ம சொல்லிக்கலாமேன்ட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் விவசாயம் பிடிச்சிருக்கும். எந்த அளவுக்கு ஒரு விவசாயி கஷ்டப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த செடி செத்தையெல்லாம் பிடுங்கிட்டு பஞ்சுக்காய் செடி இருக்குது பாருங்க. இது வந்து பருத்தி பஞ்சு செடி தான். அதனால் இந்த பருத்தி பஞ்சு காயெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். தனியாக எடுத்துக்கிட்டு காய் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த காயெல்லாம் பிடுங்கி சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம இதை சுத்தம் பண்ணிவிட்டு இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நம்ம பயிர் பண்ணலாம் அப்படின்னு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ இதை பருத்தி காய் இது நிறையாவும் காய்க்காது. இருக்கிற பிஞ்சை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு இடத்துல வந்து மீது நம்ம ஏதாவது காய் விதை போடுவோம் அப்படின்னு நான் இப்போ அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் இது மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விவசாயத்துக்கு ரெடி பண்ணி வெண்டியோ இல்லை கொத்தரங்காயோ போடலாம், பீக்கங்காய் இது மாதிரி பாவக்காய் விதை இதெல்லாம் போடலான்னு நான் நினச்சிக்கிட்டு இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நம்ம இடத்துல விளையிற காய் அப்படின்னா நல்லா இருக்கும்ல. இப்போ பாருங்கள் ஒரே ஒரு தட்டைப்பயிறு கொடி, அதில் பாருங்கள் ஒரு தட்டைப்பயிறு காயும் இருக்குது பாருங்கள்.